ஹலோ மக்களே! ஸோ நம்ம கோர் ஜாவா ஃபார் செலினியம் அப்படின்ற சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் பத்தி. ஓகேவா? ஸ்ட்ரிங்க வந்து நீங்க டேட்டா டைப்புன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு கிளாஸ்னும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் a கிளாஸ். ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ்ல நம்மளுக்கு 2 வகையான டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்னு வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்ன? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லன்னா மேல கார்ட் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு கிளாஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி A1, B1, C1 ஆர் எல்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாரி இருக்க இந்த பர்ட்டிகுலர் டேட்டாவ நான் ஒரே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் ஈக்குவல் டூ அந்த கன்டென்ட். இந்த டேட்டா வந்து நான் இந்த எஸ்ன்ற வேரியபிள நான் ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, ஸோ என்னால வந்து கேர் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கேர் அப்டின்றது வந்து சிங்கிள் வேல்யூஸ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதே மாரி என்னால இன்ட் யூஸ் பண்ண முடியாது. இன்ட் அப்டின்றது வந்து எனக்கு நியூமெரிக்கல் வேல்யூஸ தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாரி டபுள் யூஸ் பண்ண முடியாது. டபுள் வந்து அந்த டெசிமல் வேல்யூ சப்போர்ட் பண்ணும். அப்போ எனக்கு இந்த மாரி ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, எந்த ஒரு டேட்டா டைப் அத சப்போர்ட் பண்ணும் அப்டின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்டின்ற ஒரு டேட்டா டைப் தான் அத சப்போர்ட் பண்ணணும். பட் நம்ம ஜஸ்ட் லைக் தட்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டேட்டா வந்து குடுக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிள்க்கு நம்ம வந்து என்ன பண்றோம், டேட்டா செட் பண்றோம் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்குள்ள தான் அந்த டேட்டா வந்து நம்ம குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம எக்லிப்ஸ்ல அத பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டூ கோட் வித் பிரேம் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஆல்ஃபா ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் நீங்க குடுக்குற மாரி இருந்தாலும், இல்லன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேல்யூஸ் குடுக்குற மாரி இருந்தாலும், இல்லன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் குடுக்குற மாரி இருந்தாலும், இல்ல வெறும் ஸ்பேஸ மட்டும் நீங்க ஒரு டேட்டா மாரி குடுக்கணும் அப்டின்னாலும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் வந்து என்ன பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் அப்டின்றது வந்து இட் இஸ் அ கிளாஸ் மக்களே. ஓகேவா? இங்க பாருங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அப்டின்ற டேட்டா டைப் எப்டி குடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல குடுத்துருக்கோம். இப்போ இன்ட் i ஈக்குவல் டூ இன்ட் i ஈக்குவல் டூ 10 அப்டின்னா, இங்க பாருங்க. நம்ம இன்ட் அப்டின்றது வந்து எப்டி ஹைலைட்டடா இருக்கா? ஸோ அதே மாரி ஸ்டார்ட்டிங் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கேமல் நோட்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் ஸ்மாலர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு கிளாஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல்ல இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ். இப்ப இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஒரு கிளாஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன இருக்கும்? மெத்தட்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி ஸ்ட்ரிங் அப்படின்றதும் ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட்ஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸா இருக்கும். ஸ்ட்ரிங் அப்டின்றது வந்து ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்க்குள்ளேயும் எனக்கு மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் ஆனா வந்து எப்டி இருக்கும்? ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கும். எப்படி அப்டின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு மெத்தட் வந்து இங்க கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் அப்டின்றது வந்து நம்ம கிளாஸு. நான் வந்து என்ன பண்றேன், ஹலோன்னு சொல்ட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து என்ன மெத்தட் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து இப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு கீவர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா, அது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும், ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட நம்ம இன்னொரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள கால் பண்ணிக்கலாம். ஆனா, ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள கால் பண்ண முடியாது. சரியா? நீங்க ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்டுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. நெனச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு அத பத்தி நம்ம தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் எஸ் இஸ் ஈக்குவல் டூ கோட் வித் பிரேம் அப்படின்ற வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன்.
கோட் வித் வீடியோ அப்படின்ற வேல்யூ வந்து நான் அசைன் பண்ண போறேன். எதுக்கு? இந்த ரெஃபரன்ஸ். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து நான் ஒரு கிளாஸ் சொன்னேன். ஒரு கிளாஸ் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் நேம் நான் டாட் அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எல்லா மெத்தடும் வந்து எனக்கு பாப் அப் ஆகும். ஸோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு எல்லா மெத்தடும் வந்து பாப் அப் ஆயிருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு வேலைய பாக்குதுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் இருக்கு. டூ அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. டூ அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடோட வேலை என்னன்னா, நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்க ஸ்மால் லெட்டர் ஐ மீன் நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஸ்மால் லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, அத வந்து கேப்ஸா மாத்திரும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் குடுத்திருக்கிறது மொத்தமாவே வந்து என்னது? ஒரு ஸ்மால் லெட்டர் தான். இப்போ எஸ் டாட் 2 அப்பர் கேஸ நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 அப்பர் கேஸ் நான் குடுத்தேன்னா, இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற இத வந்து ரிட்டர்ன் பண்ணும். கிளாஸ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் டைப் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது மக்களே. நான் அப்புறமா கவர் பண்றேன் அத. இப்போதைக்கு வேணாம். அப்போ இப்ப இந்த அப்பர் அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸ நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன். நம்மளோட அவுட்புட்ட வந்து பாருங்க. கோட் வித் பிரேம் அப்படின்றது ஃபுல்லாமே வந்து எனக்கு என்னவா இருக்கு? ஃபுல்லாமே வந்து நான் குடுத்திருக்கிறது ஸ்மாலு. பட் எனக்கு அவுட்புட் வந்திருக்கிறது கேப்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அப்பர் கேஸ் அப்படின்றது ஐ மீன் ஸ்மால் கேஸ் எல்லாத்தையும் வந்து அப்பர் கேஸா மாத்திரும். ஓகேவா? இந்த மாரி ஸ்ட்ரிங்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் ஒவ்வொன்னும் என்னென்ன பண்ணுது? எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? அப்படின்றத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம் மக்களே. ஓகேவா? மக்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் மக்களே. பை. தேங்க் யூ.